Holidays-nale நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. ட்விட்டர்ல வந்து யார் வேணா கொடுக்கலாம் சார். நீங்க இறங்கி வேலை செய்யணுங்க. இது சினிமா கிடையாதுல்ல. நீங்க வந்து பப்ளிக்கோட இதாகணும்ல. முதல்ல மாநாட்டில் நான் அவர்களே நான் பேச மாட்டேன். என் அரசியல் வேறன்னாரு சார். நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா தானே இருக்கு. அப்படி உள்ள விஷயங்கள் தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் உள்ள விஷயங்கள் படி அவர் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி துணை முதலமைச்சர் ஆகியிருக்கிறாப்புல. புரியுதுங்களா? நீங்க இன்னும் கட்சி ஆரம்பிச்சு 2 மாசம் கூட ஆகல நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னா முதல்ல எம்எல்ஏ ஆகுங்க, அதுக்கப்புறம் அமைச்சர் ஆகுங்க. பெரிய தம்பி கேப்டனுடைய பெரிய பையன் பிரபாகரன் அவருடைய விஜய பிரபாகரனுடைய பிறந்த நாள். ஸோ படைத்தலைவன் வந்து அதுக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ட்ரைலரை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்பு வந்து நம்ம பிளட் ரிலேஷனுக்கு வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனிங்கில் கூட யூகி சேது சார் சொல்லுவார், இங்கே அடித்தா அங்கே வலிக்கும். அதே மாதிரி எண்டில் வந்து அந்த ரமணா படத்தோட இன்ட்ரோடக்ஷனில் அந்த காஃபி குடிக்கிறது. மற்றவங்கெல்லாம் வந்து கேப்டனை வந்து யூஸ் பண்ணும்போது இவங்க வந்து சொந்த பையனுக்கு வந்து யூஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் கேப்டன் அவர்கள் இருந்து. ஸோ இந்த நேரத்தில் அவரை பற்றி ஏதாவது சில வார்த்தைகள் சொல்லலாம் சார். நான் 1 வருடம் ஆக போகுது. இன்னைக்கு சமாதியில் பார்க்குறோம். டெய்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 பேர் நடந்துகிட்டே தான் இருக்காங்க அந்த இடத்துல. ஆள் வர்றாங்க, போகிறாங்க, பார்க்குறாங்க, வண்டியில் வர்றாங்க, பஸ் அங்கே நிற்கிது. அந்த இடமே சுத்தமாகவே அந்த இடம் ஃபுல்லாக கேப்டன் ஆலயம்ன்ற மாதிரியே ரெடி ஆகிடுச்சு. எந்த தலைவருக்கும் இந்த மாதிரி வந்து வருஷக்கணக்கில் அன்னதானம் போட்டதா சார் இப்பவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஆத்மாத்மா அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா கேப்டன் வந்து அதுதான் செய்வார். சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பார். எடுத்தவொன்னே சாப்பிடலன்னா அவரே பரிமாறுவார். புரியுதுங்களா? அது அவருடைய குணம் வந்து இவங்ககிட்ட இருக்குது. இவங்க அதை இம்ப்ளிமெண்ட் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வந்து எல்லாருடைய மனசுலையும் இன்னும் இருக்கிறார். நாங்கள் வந்து எங்கேயோ வெளியூர் போயிருக்காரு, வெளிநாடு போயிருக்காருன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். எங்கள் மனசுலலாம் அவர் வந்து மறைஞ்சதாக நாங்கள் நினைக்கவே. இந்த மாதிரி ஒரு மனசு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எந்த நடிகர்ட்டையும் நான் பார்த்ததில்லை. இனிமேல் இவரை மாதிரி ஒரு அரசியல்வாதியோ ஒரு தலைவரோ ஒரு நடிகரோ வரவே முடியாது. Agayam Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நடிகர் மற்றும் தேமுதிகவின் செய்தி தொடர்பாளர் மீசை ராஜேந்திரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆகாயம் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க சார்? எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? சூப்பராக இருக்குது, நல்லா போய்கிட்டு இருக்கு. வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆகாயம் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க சார்? எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? சூப்பராக இருக்குது, நல்லா போய்கிட்டு இருக்கு. படைத்தலைவர் ட்ரெய்லர் பார்த்தோம். அதில் வந்துட்டு விஜயகாந்த் அவர்களை ஏஐல யூஸ் பண்ணதையும் பார்த்தோம். அந்த பாட்டையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் கூட விஜயகாந்தோட பாட்டையும் ஏஐ யூஸ் பண்ணாங்க. பட் அப்போல்லாம் இல்லாத ஒரு கனெக்ட் வந்து இந்த படைத்தலைவன் பார்க்கும்போது இருந்துச்சு. ஏன்னா அவர் பார்க்கும்போதும் அந்த பாட்டு வரும்போதும் அதுக்கு சண்முக பாண்டியனோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு கனெக்டாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஃபர்ஸ்ட். பெரிய தம்பி கேப்டனுடைய பெரிய பையன் பிரபாகரன் அவருடைய விஜய பிரபாகரனுடைய பிறந்த நாள். ஸோ படைத்தலைவன் வந்து அதுக்கு தான் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ட்ரைலரை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்பு வந்து நம்ம பிளட் ரிலேஷனுக்கு வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனிங்கில் கூட யூகி சேது சார் சொல்லுவார், இங்கே அடித்தா அங்கே வலிக்கும். அதே மாதிரி எண்டில் வந்து அந்த ரமணா படத்தோட இன்ட்ரோடக்ஷனில் அந்த காஃபி குடிக்கிறது. ஸோ யூகி சேது சார் ரமணா படத்துலையும் அதில் நடிச்சிருக்கிறாரு. அவரும் இந்த டைலாக் சொல்லுவார், இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படிங்கிறது. அந்த ஓப்பனிங் டைலாக்கே அந்த ரமணா படத்தோட டைலாக்கு, எண்டும் வந்து நம்மளுடைய கேப்டனுடைய இதுதான். ஸோ அது வந்து அந்த பிளட் ரிலேஷனுங்கும் போது கண்டிப்பாக அந்த வைப்பு இருக்கும். அது வந்து இதில் இருக்குது. அந்த அதான் நம்ம அந்த பாட்டு கூட வந்து நம்ம வந்து இந்த லப்பர் பந்தில் வந்து நம்ம பார்த்தோம்ல. ஸோ பொதுவாகவே வந்து இப்போ வந்து கேப்டன் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு இமேஜ் இருக்குது. அதை சிலர் வந்து ஏஐயில் வந்து தப்பாக வந்து அதெல்லாம் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. நம்ம அதை பார்க்க தான் செஞ்சோம். சில நடிகர்கள் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட அதை வந்து மோசமானலாம் வந்து கொடுத்தாங்க. யாரை சொல்கிறீங்க? அதான் ஒரு சில நடிகர்கள், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் தான் வந்து பார்த்துருப்பீங்களே படமே, என் வாயினால் வேறு அதை சொல்லணுமா? ஆனால் ஒரு சின்ன படத்தில் அந்த லப்பர் பந்து அப்படிங்கிற படத்தில் வந்து அதை வந்து கேப்டன் அப்படின்னா ஒரு 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 பியூர் இமேஜை வந்து அதில் வந்து காட்டினாங்க.
அதே மாதிரி அந்நியார் அவர்களும் அதை வந்து சொன்னாங்க. இது வந்து கேப்டன் வந்து பொது சொத்து, இது யார் வேணாலும் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம், யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதுதான் காரணம், இந்த பிளட் ரிலேஷன் அப்படிங்கிறது தான். மற்றவங்க பயன்படுத்த விட நம்மளே பயன்படுத்திடலான்றதுக்காக பண்ணிட்டாங்களா? இல்லை, அது ஒரு நம்மளும் பயன்படுத்தலாம். ப்ளஸ் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து கேப்டன் அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்குல்ல. ஸோ அப்போ இது கேப்டன் பையன் படம், 3வது படம் இது. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அடுத்தவங்கெல்லாம் வந்து கேப்டனை வந்து யூஸ் பண்ணும்போது இவங்க வந்து சொந்த பையனுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தப்பு இல்லையே. ஓகே, அதனால் அதை யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா, விஜய் அரசியல், ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே விஜய் அரசியல் மேலே அதிக விமர்சனம் வச்சது நீங்கள் தான். அவர் மாநாடு நடத்திடுவாரா பார்த்துடலாம், ஏன்னா திமுக நடத்த விட்டுருவாங்களா பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. இப்போ மாநாடு முடிஞ்சிருச்சு, மாநாட்டில் அவர் பேசின விஷயங்களும் பெருசாக போயிட்டு இருந்துச்சு. மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுச்சு? விஜயோட கட்சி எந்த மாதிரி போகுன்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அவங்களுக்கு? இல்லை, நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது அரசியலுங்கிறது வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்க்கணும், கொள்கைகளை பார்க்கணும், அவர் ரூட் லெவல் வரைக்கும் எப்படி வேலை செய்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா மாநாடுங்கிறது வந்து அவசர கதியில் எடுத்த முடிவு தான். ஒரு மாநாடுங்கிறது வந்து 2 நாள் நடக்கணும், அதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு ஃபார்மேட் இருக்குது, ஒரு அரசியல் இது இருக்குது. ஸோ 2 நாள் நடக்கணும், அதில் நிறைய பேச்சாளர்கள் கலந்துட்டு பேசணும், அவங்களுடைய கொள்கைகள் இது பண்ணணும், தீர்மானம் போட்டு நிறைவேற்றணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு மாநாடோட கிராமர். ஓகே, பட் இந்த கிராமர்லாம் எதுவுமே இல்லாமல் தான் அவங்க வந்து நடத்துனாங்க. அது நம்ம பார்க்க தான் செஞ்சோம். பட் வந்து விஷயங்கள் எதுவுமே அந்த மாநாட்டில் இல்லையே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம்லாம் எதுவுமே வந்து வாசிக்கலையே, படிக்கணுமே, தீர்மானம் நிறைவேற்றணும், அதெல்லாம் வந்து சில விஷயங்கள் ஃபார்மேட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ப்ளஸ் வந்து அவர் வந்து அந்த மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டார், அது வந்து அது ஓகே. அதன் பிறகு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன் மாநாடு நடந்து. என்ன போன மாதத்துக்கு முந்தின மாதம் 27ஆம் தேதி நடத்தினார்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அப்போ இந்த 2 மாத காலம் அவருடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த 2 மாதத்தில் அவர் எங்கே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் வந்து நம்மளுடைய எக்மோருக்கு போய் பெரியாருடைய இதுக்கு போய் வந்து மலர் வச்சார், அவரே தாம்பலம்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கேயே அவரே மலர்லாம் வச்சார், பார்த்தோம். 2வது எல்லாருக்கும் பொதுவான தலைவர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்லிட்டு ஆனந்த விகடன் ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க, அதில் பார்த்தோம். பல ட்விட்டர் அறிக்கைகள்லாம் ட்விட்டர் அறிக்கைகள் அதில் அவரே வந்து சொல்கிறார, இப்போ இந்த அம்பேத்கர் அண்ணல் இது எல்லாருக்குமான தலைவரில் வந்து ட்விட்டரில் அறிக்கைகள் விடுறதில் இந்த சம்பிரதாயம் எனக்கு பிடிக்காது, போட்டோவுக்கு போய் அந்த இப்போ வெள்ளத்தில் போய் போஸ்ட் கொடுக்கறது எனக்கு பிடிக்காது, அப்படி இதெல்லாம் வந்து அவர் சொல்ல தானே சொல்கிறாரு. ஸோ ட்விட்டரில் வந்து யார் வேணால் கொடுக்கலாம் சார், நீங்கள் இறங்கி வேலை செய்யணுங்க, இது சினிமா கிடையாதுல்ல, நீங்கள் வந்து பப்ளிக்கோட இதாகணும்ல. நான் என்ன சொல்கிறேன், இந்த பெஞ்சல் புயல் வந்திருக்கு, நீங்கள் போகணும்ல, ஒரு தலைவர், ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு அரசியல் தலைவர், நீங்கள் போகணும்ல. சும்மா அதுக்கு வந்து போகாததுக்கு ஒரு சாக்கு சொல்லிட்டு எனக்கு அந்த சம்பிரதாயம்லாம் பிடிக்காது அப்படின்லாம் சொல்கிறீங்களே, இந்த இதில் நீங்கள் பேசும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க. நிவாரண பொருட்கள் கொடுத்தார்ல சார், இப்போ ஒரு வீட்டில் வச்சு நிவாரண. சார் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய கல்யாணத்துக்கு பேர்டு ஏர்போர்ட் டிரான்ஸ்போர்ட்டு மூலமாக ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறீங்க, த்ரிஷா கிருஷ்ணன் போகிறாங்க, உங்களுடைய ஜெகதீஷ் அவஸ்தி போகிறாரு, வேல் தேவராஜ் போகிறாங்க, ராஜேந்திரன் போகிறாங்க, ரூபியக்கா போகிறாங்க, நீங்கள் தனி ஃப்ளைட்டில் போகிறீங்க. அது உங்களுடைய பர்சனல், அதில் நம்ம ஒன்றும் சொல்லது கிடையாது. நீங்கள் அந்த அளவுக்கு கோவாவுக்கு போகிறீங்க, ஒரு மேரேஜுக்கு அட்டன் பண்ணுறீங்க, அதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவலாக தலையிடக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் அரசியல் தலைவர் ஆகிட்டீங்க, அப்போ நீங்கள் இங்கே போகணும்ல. இல்லை சார், அவர் போனாருன்னு சொல்கிறது ஓகே, அதை விட்டு த்ரிஷா கூட போனாருங்கிறது இப்போ தேவையா சார்? சார் நாங்கள்லாம் சும்மா ஒன்றும் பேச மாட்டோம் சார், ஆதாரபூர்வமாக தான் சார் பேசுகிறோம். டிக்கெட்லேயே இருக்குது சார். இங்கே வந்து கேப்டன் வந்து அசோக் குமார் சாண்டே, கோ பைலட் வந்து தேஜஸ்வரி, அவங்க போனது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாம் தேதி முதல் கொண்டு அதில் இருக்குது சார், 12/12/24 கல்யாணம் தான் சார் போனாங்க சார். அதான் சார் சொல்கிறேன், அவங்க போனதை வந்து ஆப்ரேட்டர் வந்து நேம் வந்து ஸ்பார்சனா அவேஷன் பிரைவேட் லிமிடெட். ஓகே சார், நாங்கள் வந்து எடுத்தோம் கவுத்தெல்லாம் பேச மாட்டோம். எங்கள் தலைவர் ரமணால, எங்கள் தலைவர் எப்படி ரமணால புள்ளி விவரத்தோடு பேசுவாரோ அதே மாதிரி நாங்கள் வந்து ஆதாரத்தோடு தான் நம்ம பேசுவோம். சார் கரெக்டு, நான் அதை தப்பு சொல்ல வரல. நீங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் கூட நடித்தவங்க, நீங்கள் போகிறீங்க, எல்லாம் ஓகே.
பெஞ்சல் புயலுக்கு போயிருக்கணும்ல. அதுக்கு வந்து திரு சீமான் சார் கூட அறிக்கை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, ஐ மீன் இன்டர்வியூ கொடுத்தாரு. என்ன சொன்னார், அவர் போனார்னா கூட்டம் இவரை பார்க்க வந்துடும் அப்படிலாம் சொன்னார். நான் என்ன போகணும்ல, நீங்கள் வந்து நடிகராக இல்லை, இப்போ தலைவராகிட்டீங்க, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, அப்போ நீங்கள் ரூட் லெவலுக்கு போகணும்ல. நிவாரணம் நீங்கள் கொடுக்குறீங்க, அங்கே போய் கொடுங்க, அது வேற மாதிரி இருக்கும்ல. நீங்கள் கூட்டம் கூடும் அப்படின்லாம் வந்து அது காரணம் கிடையாது. ஏன் திடீர்னு சீமான் சார் திடீர்னு அவர் மேலே கரிசனம் வந்துடுச்சுன்னு தெரியல. வேற என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ விஜய் போகாததுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை போகணுங்க, போகாததுக்கு காரணம் நமக்கு தெரியாது, ஆனால் போயிருக்கணும். அஸ் எ பொலிட்டிஷியன் அவர் போயிருக்கணும். இல்லை அவர் தான் சொல்கிறாரு, நான் வந்து மலையில் அந்த வேட்டியை மடித்து கட்டிட்டு போய் மனத்தில் நின்னாதான் தலைவன் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாரும் உணர்வுபூர்வமாக இருக்காங்க. ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உணர்வுபூர்வமாக என்கிட்ட வந்து அவங்க பேசலாம், நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. சார் அவர் அரசியலில் வந்து முதல்ல மாநாட்டில் நான் அவர்களே இவர்களே அவர்களே நான் பேச மாட்டேன், என் அரசியல் வேறன்னாரு. அன்னைக்கு எல்லாருக்குமான தலைவர் டாக்டர் அம்பேத்கரில் வந்து சீனிவாசன் அவர்களே, ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்களே, அப்புறம் வந்து பெரியாருடைய பேரன் ஆனந்த் அவர்களே, ஆதவ் அர்ஜுனா அவர்களே, நீங்கள் பேச சொல்லலாம், பேர் சொன்னார், எல்லார் பேரையும் சொன்னார். ஏங்க அப்போ நீ மாநாட்டில் மட்டும் நான் என்னுடைய அரசியல் வேற மாதிரி இருக்கும், நான் அவர்களேன்னு பேச மாட்டேன், இவர்களேன்னு பேச மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன், என் அரசியல் வேற மாதிரி இருக்கும். சார் இது ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க, அதுவும் பெரியவங்க. சார் நீங்கள் சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா தானே இருக்கு. நீங்கள் அன்னைக்கு என்ன சொன்னீங்க மாநாட்டில், என் அரசியல் வேற, நான் சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன். அப்போ நீங்கள் அன்னைக்கு மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதை சொல்ல மறந்துட்டீங்க, அது சாக்கு போக்கில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு அர்த்தம். நாங்கள் அப்படி தான் எடுத்துக்குவோம். நாங்கள் ஒரு அரசியல் பார்வையாளராக நாங்கள் அதை அப்படி தான் எடுத்துக்குவோம். அப்போ இங்கே மட்டும் நீங்கள் அவர்களேன்னு சொல்கிறீங்கல்ல, அங்கே நீங்கள் சொல்லியிருக்கணும்ல அவர்களேன்னு. ஓகே, அது பெரிய மிஸ்டேக்ன்றீங்களா? 100%ங்க. ஏங்க நான் மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குங்க. ஏங்க வந்து அதுக்கு ஒரு கிராமரே இருக்குது. அது வந்து வரவேற்புரை கொடுக்கணும், தலைமை உரை, சிறப்பு உரை, அதெல்லாம் இருக்குல்ல, நன்றி உரைன்னு ஒரு ஃபார்மேட்டே இருக்குல்ல. அது பண்ணிட்டு வர வேணாம்னு சொல்லிட்டு அவர் இப்படி சொல்லியிருக்கலாம். அதுதான் சார் சொல்கிறேன். நீங்கள் அந்த கிராமரை நீங்கள் உடைச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அதை உடைச்சிட்டே இருக்கணும். ஓகே, ஒரு 2வது மேடையிலே நீங்கள் அவர்களேன்னு பேச ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. இல்லை அதுக்கப்புறம் வந்து அந்த புத்தக வெளியிட்டதுக்கு அப்புறம் வந்து பெரிய சர்ச்சையானது, அம்பேத்கர் புத்தக வெளியிட்டெல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஏன் திருமாவளவன் வரல அப்படிங்கிறது. அதுக்கு விஜயோட காரணம், இவங்க ஒரு காரணம் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் லாஸ்ட்டாக விஜய் பேசி முடிக்குமோ ஒன்று சொன்னார், ஒருவேளை எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருந்தா, ஒரு கூட்டணி ப்ரெஷர் இருந்திருந்தா திருமாவளவன் வராமல் இருந்திருப்பாருன்னு ஒரு விஷயம் சொன்னார். ஏன் சொன்னார் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அதாவது அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இங்கு வரல, அவருக்கு பல அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னார் நிர்பந்தம், ப்ரெஷர் அப்படின்னு ஏதோ ஒன்று வார்த்தை, எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்ததுனால அவர் வரல அப்படிங்கிறது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறோம், அந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேசணும். தொல் திருமாவளவன் வர்றது அவர் தான் வந்து பண்ணணுமே, இவர் ஏன் அதை பேசணுங்கிறேன் சார். இதுவே அரசியல் நாகரிகம் கிடையாது, மேடை நாகரிகம் கிடையாதுங்கிறேன். என்ன ஒருவேளை கூட்டணியை உடைக்கிறதுக்காக எதுவும் சொல்லியிருக்காங்க, அது நான் தேவையே இல்லைங்கிறேன். இதுதான் சொல்றேன், இதுதான் வந்து அரசியல் நாகரிகம் கிடையாது, மேடை நாகரிகம் கிடையாது. அவர் வரல அப்படிங்கிறது அவர் கட்சியை சார்ந்த ஆதவ அர்ச்சனா இருக்கிறார், அவர் கூட சொல்லியிருக்கலாம். இன்னொரு கட்சி தலைவர் அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் திருமாவளவன் கரெக்டாக வந்து தலைமை பண்பை நிரூபித்தார். 6 மாத காலம் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணார். இது திருமாவளவன் சாரை வந்து நம்ம அண்ணனை வந்து பாராட்டணும். கட்சியை மீறி அவர் பேசினார் அப்படிங்கிறதுக்காக ஒரு 6 மாதம் வந்து இடைநீக்கம் செஞ்சிருக்கிறார். இது தலைமை பண்பு. எதுக்கு அவர் மனசெல்லாம் இங்கே தான் இருக்குன்னு சொன்னதுக்காகவா? அதுக்காக இல்லை, அவர் வந்து மன்னராட்சி, அது வந்து சினிமாவை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, 4000 கோடி பிஸ்னஸை அவருங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஆதவ அர்ஜுனா சார் பேசினார். அதுக்காக அவர் வந்து கூட்டணியில் இருக்கிறோம், இந்த கூட்டணியில் வந்து எதுவும் பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறதும் ஒரு காரணம், அதுவும் ஒரு காரணம். அதுவும் நான் வந்து தப்பாக சொல்லலை, அதுவும் ஒரு காரணம். நான் என்ன கேட்குறேன், திரு ஆதவ அர்ஜுனாவுக்கு இன்னைக்கு தான் மன்னராட்சி நடக்குதுன்னு தெரியுதா? 2015 நீங்கள் 21 வரைக்கும் அங்கே தானே இருந்தீங்க, திமுகவில் தானே இருந்தீங்க. அன்னைக்கு நீங்கள் அரசியல் திறனாய்வாளராக தானே நீங்கள் அங்கே உள்ளே போனீங்க. PK பிரசாந்த் கிஷோர் கூட நீங்கள் அந்த ஐபேக் டீமு நீங்கள் தானே உள்ள மிங்கிளாகி பண்ணீங்க. அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியலையா வந்து இது வந்து மன்னராட்சின்னு? இப்போ விஜய் வந்துட்டார்ல சார். அதுதான் நான் சொல்ல வரேன்.
அதுதான் இவர் ஏதோ ஒரு ப்ளே பண்ணுறாரு. இவர் வந்து திரு விஜயோட கை கோக்கணும்னு நினச்சிட்டாரு. ஸோ அது வந்து இந்த மேடையை வந்து சரியாக பயன்படுத்திட்டாரோன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் நினைக்கிறேன். இல்லை, ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எல்லாருமே அது தமிழக வெற்றி கழகத்தோட இன்னொரு மாநாடு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் விஜயை பற்றி பேசினது, விகடனோட CEO வரைக்கும் எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இவர் பேசும்போது அது மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் குறிப்பாக அந்த கூட்டணி குறித்து பேசும்போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றதை கொஞ்சம் அதிகமாக இது பண்ணி விட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நடக்கும் அப்படின்றதுக்காக. ஃப்யூச்சரில் இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா ஒரு திமுக கூட்டணி பற்றி பேசும்போது? இல்லை, அதாவது கேட்டிங்கன்னா அவர் சொன்னதே வந்து விஜய் சார் என்ன சொன்னார்னா, கூட்டணி கணக்கு அதை மக்களே மைனஸ் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறத தான் அவர் சொன்னார். இது வந்து ஒரு படி மேலே போய் ஆதவர்ஜனா சார் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பேசினார். அதாவது அது இப்போ இந்த சூழ்நிலை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அரசியலில் வந்துட்டு நம்ம கிட்ட பிடிச்ச நேரத்தில் தான் எல்லாமே பேசுவாங்க. கூட்டணி கணக்கு, கூட்டணி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு ஒரு 2-3 months பிஃபோர் தான் பேசணும். அது இந்த தருணம் வந்து சரியான தருணம் கிடையாது. இப்போ வந்து அதில் ஆதவர்ஜனா சார் பேசுனதும் சரி, இவர் திரு விஜய் சார் பேசுனதும் சரி, நீங்கள் எதுக்கு போயிருக்கீங்க? அந்த அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுங்க. ஏன்னா இதை வந்து திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இன்ஜெக்ட் பண்ணியே அனுப்பியிருக்கிறாருன்னு தகவல். ஏன்னா நமக்கு வந்த தகவல் நம்ம படித்தது. திரு ஆதவர்ஜனாவை வந்து நீங்கள் போங்க, நீங்கள் போய் இதை பற்றி பேசுங்க, அம்பேத்கரை மட்டும் பற்றி பேசுங்கன்னு தான் சொல்லி அனுப்புனதாக சொல்கிறாங்க நமக்கு வந்த தகவல். அவர் இதெல்லாம் மீறி மன்னராட்சி வந்து 4000 கோடி ரெட் ஜெயண்ட் எல்லாம் அப்போ கருத்துவியல் தலைவர் அப்போ வந்துட்டு தொல் திருமாவளவன் அவர்கள் கருத்துவியல் தலைவர் இல்லையா? நீங்கள் ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க, ஒரு இயக்கத்தில் இருக்கிறீங்க, ஒரு தலைவருக்கு கீழே இருக்கிறீங்க. நீங்கள் வந்து அப்போ தொல் திருமாவளவனை தான் நீங்கள் கருத்துவியல் தலைவர்னு நீங்கள் சொல்லணும். இப்போ நான் ஒரு இயக்கத்தில் இருக்கிறேன்னா நான் போய் என்னுடைய இயக்கத்தை மீறி எதுவும் செயல்படக்கூடாது, பேசக்கூடாது. அது வந்து மாண்பு, மரபு. அதெல்லாம் மீறி நீங்கள் சொல்லி விட்டதையும் மீறி நீங்கள் அங்கே போய் பேசிக்கிட்டு அது வந்து அந்த செய்கை வந்து ஏதோ உங்களுடைய இண்டிவிஜுவலிட்டி கெயினுக்காக தான் பேசுகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை, ஒரு திருமணம் வந்திருந்தால் அது மாறி இருக்குமா சார்? இந்த மொத்த மேடை வேறு மாதிரி மாறி இருக்குமா? இல்லை, அதுதான் வந்து அவரே சொல்கிறாரு. திரு ஆதவர்ஜனாவே பேட்டி கொடுத்துருக்காரு. இது இந்த ஏவா வேலு மூலமாக வந்து திருமாவளவன்ட்ட பேசி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, போனாங்கன்னு அதுக்கப்புறம்லாம் பேசி கொடுத்துருக்காங்க, பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து திரு உதயநிதி ஸ்டாலின்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் வந்து அறிவு இருக்கான்னு வேற சொல்லிட்டு போகிறார். அவருக்கு அறிவு இருக்கான்னு அது வந்து ஒரு அரசியல் மாண்பே கிடையாது. ஒரு துணை முதலமைச்சர் 295வது விதிப்படி நீங்கள் வந்து விதிப்படி நீங்கள் வந்து நீங்கள் பதவி பிரமாணம் எடுக்கிறீங்க. அந்த பதவி பிரமாணம்லாம் அடுத்தவருடைய மனசு புண்படாமல் பேசணும் அப்படின்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு மாண்பு மிக்க ஒரு துணை முதல்வர் ஒரு அறிவு இருக்காங்கிறதெல்லாம் வந்து ஜென்ரலில் வந்து நம்ம பொது வெளியில் பேசக்கூடாது. அது அவர் பேசுனதும் தப்பு. புரியுதுங்களா? நீங்கள் வந்து அவருக்கு அறிவு இருக்கா அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க. பட் ஒரு விஷயம் நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து மக்களால் தேர்ந்தெடுத்து தான் அவர் வந்திருக்காரு திரு உதயநிதி அவர்கள். இவர் வந்து கலைஞர் பேரன், இது முதலமைச்சர் பையன் அப்படின்லாம் அவரை வந்து துணை முதலமைச்சரெல்லாம் அவர் சட்டப்படி உள்ள விஷயங்கள், தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் உள்ள விஷயங்கள் படி அவர் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி துணை முதலமைச்சராக ஆகியிருக்கிறாப்புல. புரியுதுங்களா? நீங்கள் இன்னும் கட்சி ஆரம்பித்து 2 மாதம் கூட ஆகல நான் முதலமைச்சர் ஆகிடுவேன் அப்படின்னா முதல்ல எம்எல்ஏ ஆகுங்க, அதுக்கப்புறம் அமைச்சராக ஆகுங்க. நீங்கள் வந்து உடனே சொல்லிடுவீங்க. இப்போ வந்து சர்வே எடுத்துட்டாங்க, அதில் 28% வந்துட்டு சர்வே யார் சார் எடுத்தா? இல்லை சார் சர்வே சார் நீங்கள் சர்வே எடுக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது சார். எலெக்ஷனுக்குன்னு காலம் இருக்குது சார். கிட்டத்தட்ட 18 மாதம் இருக்குது சார். இப்போ ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு, ஒரு பெரிய மாநாடு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ உள்ளே வராரு. இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து புத்தக வெளியிட்டதாக பார்த்தோம். ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஷியல் ஆகிருக்கு. அப்பொழுது மக்கள் மனசு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லையா? அந்த தாக்கம் என்னன்னு போய் கேட்டிருக்காங்க. கேட்கும்போது 28%க்கு ஒரு ஓட்டு போட்டு பார்க்கலாமே. இன்னொரு 20 யார் இந்த சர்வே எடுத்தது? யார்? சில சேனல்ஸ் எடுத்திருக்காங்க சார். சேனல் சர்வே எடுத்ததெல்லாம் நம்ம நம்ப முடியாது சார். ஓகே, அதெல்லாம் நம்ப கூடாது சார். சேனல்ஸ் இப்போ அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது சார். அவங்க வந்து இப்போ எடுக்க மாட்டாங்க சார். எலெக்ஷன் டயத்தில் எடுப்பாங்க சார். எலெக்ஷன் டயத்தில் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா நான் 3 தடவை எலெக்ஷனில் நின்னேன். அதனால் நான் சொல்கிறேன். ஒரு மாத கணக்கில் முதல்ல சர்வே எடுப்பாங்க.
கடைசி ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி. அப்புறம் வந்து கிட்ட நெருங்க 10 நாளைக்கு ஒரு வாட்டி சர்வே எடுப்பாங்க. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் சர்வே எடுப்பாங்க. அப்புறமா கிளைமாக்ஸ் டயத்தில் டே பை டே வந்து சர்வே எடுப்பாங்க. புரியுதுங்களா? அந்த சர்வே தான் நம்ம நம்பணுமே தவிர இன்னைக்கு ஏதோ ஒரு சேனல் வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவர் 22% அந்த சேனல் வந்து திரு விஜய் சாருக்கு வேண்டிய சேனலாக இருந்தால் இருக்கலாம் மேபி. அதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் சார்? அது நம்ம சொல்ல முடியாது சார். மேபி நான் தான் சொல்கிறேன், அது மேபி இருக்கலாம். அது நம்ம அவர் முதல்ல வந்து ரஜினி சாருக்கு ஃபேவராக இருந்தார், இப்போ வந்து விஜய் சார் கூட ஃபேவராக இருக்கலாம். அது மேபி அது நம்ம அவங்க எடுத்துட்டாங்கங்கிறது அதுவே வந்து ஒரு ஒரு பெர்மனன்ட் பொய்ன்னு விட்டுறலாம். ஒரு பெர்மனன்ட் இதுன்னு நம்ம சொல்ல முடியாது சார். ஓகே சார், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் 100% தான் ஓட்டு இருக்குன்னா இவன் கொடுக்குற பெர்சன்டேஜை பார்த்தா 100%க்கு மேலே வரும். இவர் 28, அவர் 21, இவர் 58, இவர் 48ன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா 100%க்கு மேலே போகும். அது புரியுதுங்களா? அதனால் இப்போ நம்ம அதை வந்து கணிக்க முடியாது. என்னுடைய கருத்து அதான். எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் கேப்டன் அவர்கள் இருந்து. ஸோ இந்த நேரத்தில் அவரை பற்றி ஏதாவது சில வார்த்தைகள் சொன்னால் முடிச்சிடலாம் சார். அப்படியே நான் 1 வருடம் ஆக போகுது. இன்னைக்கு சமாதியில் பார்க்குறோம், டெய்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 பேர் நடந்துகிட்டே தான் இருக்காங்க அந்த இடத்துல. ஆள் வர்றாங்க, போகிறாங்க, பார்க்குறாங்க, வண்டியில் வர்றாங்க, பஸ் அங்கே நிற்கிது. அந்த இடமே சுத்தமாகவே அந்த இடம் ஃபுல்லாக கேப்டன் ஆலயம்ன்ற மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. இல்லை, நான் இப்போ கூட போயிட்டு தான் வர்றாங்க. நம்ம ஷூட்டிங்லாம் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே உட்காந்துட்டு ஒரு 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 அமைதி இருக்குது, ஒரு வைப்ரேஷன் இருக்குது, எங்களுக்கு இருக்குது. இல்லை மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் பொதுவான உள்ள ஆளுங்களும் நிறைய பேர் சொல்கிறாங்க சார் உள்ளே வந்தால் ஒரு வைப்ரேஷன் இருக்குது சார்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே எந்த ஒரு தலைவருக்கும் எந்த ஒரு சினிமா நடிகருக்கும் 1 வருஷ காலம் அன்னதானம் கொடுத்தது கிடையாது. மாபெரும் தலைவர்கள் திரு மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் ஆகட்டும், திரு மு கலைஞர் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் சாருக்கு கூட ஒரு 2 மாதம் 1.5 மாதம் தான் சாப்பாடு போட்டதாக சொல்கிறாங்க. திரு மு கருணாநிதி அவர்களுக்கு 1 வாரத்திலே எல்லாத்தையும் ஜப்ஜாவடாலாம் முடிச்சிட்டாங்க. ஓகே. அதே மாதிரி உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எந்த தலைவருக்கும் இந்த மாதிரி வந்து வருஷக்கணக்கில் அன்னதானம் போட்டதா சரித்திரம் இப்பவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. டெய்லி அன்னதானம், ஈவினிங் ஆனால் கிச்சடி, சுண்டல், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரம்ஜான் பண்டிகை இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த நோம்பு கஞ்சி இதெல்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கொடுத்தது கிடையாது. இன்றைக்கும் வந்து அந்த சாப்பாடை மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதை வந்து கொண்டு போகிறது அந்நியார் அவர்கள், எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் அதை வந்து கரெக்டாக வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது சாதாரண விஷயம் கிடையாது. 1 வருஷ காலம் வந்து ஒருத்தங்க வந்து சாப்பாடு போடணுங்கிறது சாதாரண விஷயம். நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு ஒரு நாளுக்கு கல்யாண வீட்டில் சாப்பாடு போடுறதுக்கே அவன் எவ்வளவு வந்து நம்ம கஷ்டப்படுறோம். அதில் 1000 குறைய வேற சொல்லிட்டு சார் அளவெல்லாம் எப்படி சார் யோசிச்சு பண்ண முடியும்? ஒரு நாள் இத்தனை பேர் வர்றாங்க போகிறாங்க, எல்லாரும் எப்படி சாப்பிட்டு இல்லை உங்களுக்கு ஒரு 2 மாத காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேட்ச் பண்ணிடலாம்ல. இப்போ வந்துட்டு டெய்லி இவ்வளோ பேர் வர்றாங்க, சனி ஞாயிறு இவ்வளோ பேர் வருவாங்க, லீவு நாளில் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு ஒரு 2 மாதத்தில் நம்ம ஒரு சர்வே எடுத்துடலாம். ஸோ அந்த சர்வே எடுத்து அவங்க கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, இன்றைக்கி இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியும், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதோட அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடணும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. சாட்டர்டே சண்டேன்னா ஒரு 15,000 பேர் வருவாங்க, ஒரு 10,000 பேர் வருவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் செஞ்சிட்ருக்காங்க, இனிமேலும் செய்வாங்க. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து தானத்திலே சிறந்தது அன்னதானம். அதை அவங்க வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நிச்சயமாக அவங்களுக்கும் அவங்க சந்ததிக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். இந்த அன்னதானங்கிறது இவங்க வேணால் வெளியில் பேசலாம், மாற்று கட்சிக்காரன் எதிர்கட்சிக்காரன்லாம் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது போயிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. அது ஆத்மாத்மா அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா கேப்டன் வந்து அதுதான் செய்வார். சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பார் எடுத்தவொன்னே. சாப்பிட்லன்னா அவரே பரிமாறுவார். புரியுதுங்களா? அது அவருடைய குணம் வந்து இவங்ககிட்ட இருக்குது. இவங்க அதை இம்ப்ளிமெண்ட் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள் இருக்குது. வந்து 28ஆம் தேதி வந்துச்சுன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வந்து எல்லாருடைய மனசுலையும் இன்னும் இருக்கிறார். நாங்கள் வந்து எங்கேயோ வெளியூர் போயிருக்காரு, வெளிநாடு போயிருக்காருன்னு தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். எங்கள் மனசுலலாம் அவர் வந்து மறைஞ்சதாக நாங்கள் நினைக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து மனசு விட்டு சொல்கிறேன், இன்றைக்கி காலையில் நான் சாப்பிட்டதும் கேப்டன் சாப்பாடு தான். இப்போ மதியம் சாப்பிட்டதும் நான் ஆஃபீஸில் தான் சாப்பிட்டு வரேன். பீர்க்கங்காய் சாம்பார் வச்சு நல்லா வாழைக்காய் வச்சு நான் ஆஃபீஸில் கேப்டனுடைய ஆஃபீஸில் தான் காலையிலையும் நான் அங்கே தான் சாப்பிட்டேன். நான் எப்போ போனாலும் அங்கே சாப்பாடு இருக்கும். இந்த மாதிரி ஒரு மனசு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எந்த நடிகர்ட்டையும் நான் பார்த்ததில்லை. இனிமேல் இவரை மாதிரி ஒரு அரசியல்வாதியோ ஒரு தலைவரோ ஒரு நடிகரோ வரவே முடியாது. எத்தனையோ பேர் புதுசாக வர்றாங்க, நடிகர்கள்லாம் வர்றாங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி
செய்யவே முடியாதுங்க. அதெல்லாம் வந்து யானைக்கும் எறும்புக்கும் கம்பேர் பண்ணுற மாதிரி. அதனால் வந்து நாங்கள் வேணால் இன்னும் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கோம், தலைவரை வந்து நாங்கள் இன்னும் மனசில் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக அவர் நினச்சது நடக்கும். அவர் என்ன தேசிய முற்போக்கு, ஏன்னா சினிமாவில் அவர் சாதிச்சிட்டார். 157 படத்தில் நடிச்சுட்டு அவர் சினிமாவில் வந்து சாதிச்சிட்டார். என் உச்ச நட்சத்திரம் திரு கமல் சார், திரு ரஜினி சார் கூட போட்டியாக வந்து அந்த நேரத்தில் அவர் வந்தார். சினிமாவில் வந்து அவர் சாதிச்சிட்டார். அதே போல் அவர் என்ன நினச்சி இந்த இயக்கத்தை தொடங்கினாரோ, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அவர் என்ன நினச்சி தொடங்கினாரோ அது நிச்சயமாக அந்த அச்சீவ்மெண்ட்டு நடக்கும். அது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த சினிமா அப்படின்னு, திரு சண்முக பாண்டியன் அவர்கள் இப்போ வந்து நல்ல ஒரு இதுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய படங்கள் வந்து இப்போ தொடர்ந்து சூஸ் பண்ணி இப்போ வந்து படைத்தலைவனுக்கு அப்புறம் வந்து கொம்புச்சீவின்னு ஒரு படம் நடிக்கிறாரு திரு பொன்ராம் டைரக்ஷனில். நானும் அந்த படத்தில் நடிக்கிறேன். ஸோ அவரும் வந்து இந்த கதைகளை வந்து இப்போ கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ ஒருத்தர் வந்து அரசியலில் இருக்கார், பெரிய தம்பி, சின்ன தம்பி வந்து இதில் வந்துட்டு சினிமாவில் இருக்கிறார். இவங்க ஃப்யூச்சரில் இவங்க 2 பேரும் சேர்ந்தால் இவர் ஒரு சக்ஸஸ் ஹீரோவாகி அவரும் ஒரு சக்ஸஸ் பொலிட்டிஷியன் ஆச்சுன்னா நிச்சயமாக அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த நோக்கத்துக்கு ஆரம்பித்தாங்களோ அது நடக்கும். ஏன்னா திரு உதயநிதி அவர்கள் சினிமாவில் நடிக்கலைன்னா அவரை வந்துட்டு இன்றைக்கி பட்டி தொட்டிலாம் தெரியாது. புரியுதுங்களா? நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு, அதில் அங்கே இருந்து போட்ட ஆரம்பித்தது நீங்கள் கடைசி வரைக்கும் மாமன்னன் வரைக்கும் வந்து நடிச்சிருக்கிறாருல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமாவும் அரசியலும் நம்மளுடைய தமிழ்நாட்டை வந்து பிரித்து பார்க்க முடியாது. ஸோ எங்கேயோ ஒரு கணக்கு கேப்டன் போட்டிருக்காரு. அந்த கணக்கு ஃப்யூச்சரில் ஒர்க் அவுட் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். ஒருத்தர் அரசியல், ஒருத்தர் சினிமா, இது ரெண்டும் சேர்ந்தால் நிச்சயமாக ஃபியூச்சரில் ஒரு நீங்கள் கூட கேட்கலாம், அப்போ விஜய் சார் அப்படின்னு கேட்கலாம். ஏன் விஜய் சாரும் தம்பி விஜய பிரபாகரனும் இப்போ நேற்று ஃபோனில் பேசுகிறாங்க, அரசியல் பேசாமலே இருந்திருப்பாங்க? நேற்று வெறும் வாழ்த்தோடு நிப்பாட்டியிருப்பாரா என்ன? அரசியலும் பேசியிருக்கலாம்ல? இருக்கலாம், மேபி. ஸோ ஃபியூச்சரில் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து என்னென்னா உண்மையாக இருப்போம், விசுவாசமாக இருப்போம். எப்படி கேப்டனுக்காக நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் இருந்தோமோ அதே மாதிரி கேப்டனுடைய ஃபேமிலிக்காக என்னைய மாதிரி லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. கேப்டனுக்காக நாங்கள் இருப்போம். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றி கிறிஸ்டி. ஆகாயம் தமிழர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நேற்று, இன்று, நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம்.